அதாவதுங்க ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் எங்கெங்கெல்லாம் அவங்களோட ஆதங்கத்தை கொட்டினாங்களோ அதை எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு நானே முதல்ல ஏகேவோட வெறித்தனமான ஃபேன் தான், அதனால நம்ம ஏகேவை நம்ம எப்படி தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை படமா எடுக்கிறேன் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த விண்டேஜ் ஏகேவையும் ஒட்டுமொத்தமா இந்த குட் பேட் அக்லிங்கிற படத்துல வந்து இறக்கி இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா டீசர்லயே எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸுங்க. ஆரம்பிக்கிறதுல நம்ம அமர்கலம்ல ஒரு ஷர்ட் போட்டு உள்ள டிஷர்ட் போட்டு ஒரு ஷர்ட் போட்டு ஒரு டாலர் போட்டு இருப்பார்ல, அந்த ரெஃபரன்ஸ் ஒரு பழைய ஏகேவை ரொம்ப அழகா கியூட்டா காமிச்சிருக்காங்கல்ல, அதுல ஆரம்பிச்சு எண்ட்ல வாலியில வந்து ஒரு பூமரை போட்டுட்டு ஒரு லுக் விடுவார் தெரியுமா, அப்படியே பேசாத மாதிரி அந்த ஒரு மாதிரி டெவிலான ஒரு நெகட்டிவான லுக், அது இதுல இருந்தது. இந்த மாதிரி எக்கச்சக்கமா அலுமா டோலுமா சிம்பிள் வருது, பில்லா வருது, அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்டகாசம் வருது, அப்புறம் ரெட் படத்தோட அது அப்படிங்கிற டயலாக் வருது. இந்த மாதிரி ஒட்டு மொத்தமா ஏகேவை நம்ம எங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணிருப்போம் நம்மளோட த்ரூ அவுட் ஜர்னில அது எல்லாத்தையுமே இந்த படத்துல நிறைய விஷயங்கள் வச்சிருக்காருன்னு தான் இந்த டீசர்லயே தெரியுது. இந்த டீசர்லயே இவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்குன்னா அந்த படத்துல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சரி, ஓகே, இப்ப ஏகேவோட அந்த விண்டேஜ் இதெல்லாம் பத்தி நம்ம பேசுறோம், இது இவ்வளவு விஷயங்களை நோட் பண்றோம். ஆனா இந்த டீசர்ல நம்ம நிறைய நோட் பண்ணாத விஷயங்களும் ஒரு சில இதெல்லாம் உள்ள இருக்கு. ஒருவேளை அதெல்லாம் கதையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு காப் டெவில் அந்த கதை இருக்கும்ல, அந்த படத்தோட ரீமேக் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அந்த படத்தை நான் பார்த்ததே கிடையாது, அதனால எனக்கு அதை பத்தின சுத்தமான ஐடியாவும் இல்ல. அதனால அதை பத்தி நான் எதுவும் பேசுவேன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அது இருக்காது, அதை முன்னாடி நான் சொல்லிடுறேன். வாங்க இப்ப குட் பேட் அக்லி டீசரை ரிவ்யூ பண்ணுவோம், அதே நேரத்தில் உள்ள இருக்க ஹிடன் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் பாக்குறீங்கன்னா நிறைய உங்களுக்கு சினிமா சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நல்ல சினிமாக்கள் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த டீசர்ல ஒயிட் கலர் கைதி யூனிஃபார்ம் போட்டுட்டு வர்ற மாதிரி ஷார்ட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். ஆனா லாஸ்ட்ல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஜம்ப் சூட் ஒன்னு போட்டு வருவாரு. அந்த ஆரஞ்சு கலர் ஜம்ப் சூட்டோட யூனிஃபார்ம் வந்து ஒரு ஜெயில் யூனிஃபார்ம் தான். அது எந்த கண்ட்ரினா மலேசியாலையும் இன்னும் யூகே சார்ந்த நிறைய கண்ட்ரீஸ்லயும் இந்த ஆரஞ்சு கலர் ஜம்ப் சூட் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா அது ஜெயில் யூனிஃபார்மா இல்ல வேற எதுவுமா, ஏன்னா பார்க்கும்போது எனக்கு ஜெயில் மாதிரியும் ஃபீல் ஆகுது. இன்னொரு இடத்துல வந்து இந்த ஃபயர் ஒர்க்கர்ஸோ இல்ல வந்து சம்திங் ஏதோ ஷிப்லயோ இதுலயோ வேலை செய்யற மாதிரி இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பட் எனக்கு என்னமோ இது எல்லாமே இந்த மலேசியாவை சுத்தி நடக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். இந்த ஏகே வந்து ஒரு 3 லுக்ல காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிளீன் ஷேவ்ல இருக்கிற மாதிரி, இன்னொன்னு அந்த பிளாக் ஹேர் கொஞ்சம் பியர்ட் அதிகமா இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் தான் அங்கங்க வந்துட்டு பிளாக்கும் கொஞ்சம் வந்து ஒயிட் டாமினன்ஸ் இருக்கிற மாதிரி 3 லுக்கும் காட்டுறாங்க. அந்த 3வது லுக்கு தான் இருக்கலே ரொம்ப பேடான அக்லியான கேரக்டரா இருக்குமோ அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா குட்டுன்னு முன்னாடி வந்து அந்த டைட்டில் வச்சிருக்காங்க. அந்த குட்டுன்னு சொல்லும் போது கூட நம்ம பழைய ஏகேவை காட்டுறாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு குட்டா தான் இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் பேடா மாறுறாரு, அதுக்கப்புறம் அக்லியா ஒரு உருவம் எடுக்கிறாரு. அதுக்கும் காரணம் கதையில வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. இது இன்ஃபேக்ட் வந்து ஒரு குட்டி ரிவெஞ்ச் இருக்குமோன்னு இந்த ஸ்டோரியில எனக்கு ஃபீல் ஆகுறது என்னன்னா, இவர் ஜெயில இருந்து வந்து இங்க ஏதோ ஒன்று நடந்ததா வந்து திருப்பியும் வந்து அதை தோண்டி அது மூலியமா கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு தோணுது. ஏன் அப்படின்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அவர் வந்து ஜெயில இருக்கிற மாதிரி ரிட்டர்ன் வந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து டயலாக்ஸுமே நமக்கு கன்வே ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டீசரோட கடைசியில ஒரு டயலாக் வரும், நான் உங்களை எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏகே ஃபேன்ஸுக்கு வச்ச மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் அந்த கதைக்கும் அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கன்னு வந்து உள்ள அடைச்சு வச்சிருக்கிற ஒரு ரூம் வந்து ஓப்பனா இருக்கிற மாதிரி ஏகே வந்து அந்த கன் ரூமோட இதுல இருந்தே கேமரா வரும். ஸோ அவர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கன்னு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ரூமை பார்த்துட்டு உங்க எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் ரொம்ப நாள் கன் எடுத்து பயன்படுத்தாம அப்போ எதுக்கோ அதை எடுத்து பயன்படுத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி. அந்த பச்சை கலர் ஷர்ட் போட்டு வர சீன்ஸையும் பார்த்தீங்கன்னா நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது ஏதோ ஒரு வகையில இவரு தப்பா ட்விஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ள போயிட்டாரா, இல்ல அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது உள்ள வெளியே இருக்கிறவங்க யாரும் எதுவும் ட்விஸ்ட் பண்ணி எதுவும் தப்பு பண்ணிட்டாங்களா, அதான் அவருக்கு தெரிஞ்சு அங்கிருந்து வந்து இங்க எல்லாத்தையும் பழி வாங்குறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த சிக்கலுக்குள்ளதான் இந்த கதையும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப திங்க் பண்ணாம அடுத்து நம்ம என்னன்னு போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜெயில் 2 ஜெயில் கட்டுறாங்க. ஒயிட் யூனிஃபார்ம் போட்டிருக்காரு, அதுல ஒரு பாட்டு கூட வரும் போல எல்லாருமே தட்டை வச்சு அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அதுலயுமே நம்ம ஏகே வந்து செம்மையா கெத்தா அப்படின்னு
நின்னுட்டு இருப்பாப்ல. அதுல இருந்து கட் பண்ணோம்னா அடுத்து இன்னொரு சாங் வருது. அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோட் ஷூட் போட்டு அவரோட கேங்கோட சேர்ந்து வந்து ஆடுற மாதிரி இதை தான் நான் கனெக்ட் பண்றேன். திருப்பி கேங்கோட சேர்ந்து ஒரு சம்பவம் பண்றாரு. இந்த ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீசர் ஆரம்பிக்கும் போது ஒரு டயலாக் வைக்கிறாங்களா, அந்த டயலாக் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஏகே வந்து ஒரு ரெட் டிராகன் மாதிரி அவர் போட்ட ரூல்ஸையே அவரே வந்து மீறிட்டு வர்றாருன்னா அப்போ வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து அந்த ரெட் டிராகனை பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ரெட் டிராகன் தான் வந்து அந்த ஃபயரை கக்கக்கூடிய டிராகன். ஆனா அந்த டிராகனுக்குள்ள ஸ்ட்ரென்த்தும் கரேஜும் இருந்தாலும் அதை வந்து குட்னஸ்க்காக, அதாவது அது ஒரு நல்ல டிராகன், ஒரு கெட்ட டிராகன் இல்ல, ஒரு நல்ல டிராகன் அப்படிங்கறத வந்து டெனோட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏகே வந்து குட் பேட் அக்லின்னு டைட்டில் வச்சது மட்டும் இல்லாம அவரு ஒரு இடத்துல சொல்றாரு எவ்வளவு குட்டா இருந்தாலும் நம்ம வந்து சில நேரங்கள்ல பேடா மாறணுங்கிற மாதிரி. சோ இதை தான் வந்து அவங்களுமே அந்த டீசரோட மொதல் டயலாக்லயே வச்சிருக்காங்க, ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படிப்பட்ட குட்டான ஏகே எப்படி பேடா மாறினாரு, ஏன் மாறினாரு, மாறினதுக்கு அப்புறம் என்ன சம்பவம்லாம் பண்றாருங்கிறதா இந்த படமா வரும்னு நினைக்கிறேன். சோ அப்படிப்பட்ட டயலாக்கை கடந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிவெஞ்சுங்கிறதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல ஃபீல் ஆகும். நான் சொன்னதெல்லாம் நான் நோட் பண்ணீங்கன்னா திருப்பியும் டீசர் பாருங்க. இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடங்கள்ல எல்லாமே அந்த ரிவெஞ்ச் ஃபீல் ஆகும். ஒரு கேமரா முன்னாடியோ இல்ல யாரோ ஒரு பர்சன் முன்னாடியோ உட்காந்துக்கிட்டு அவர் சொல்லும்போது அதை தட்டி விட்டுட்டு அப்புறம் அப்படி எந்திரிச்சு நிற்கும் போது பின்னாடி பாத்தீங்கன்னா டார்க்னு வரும், அதுல டி இதெல்லாம் கட்டாயி ஏகே அப்படின்றது மாதிரி வரும் பாத்தீங்களா. அந்த டார்க்னு டினோட் பண்றதே வந்து அவர் திருப்பி ரொம்ப மோசமா மாறி இப்ப எல்லாரையும் கொல்ல போறாரு, ஒரு ரிவெஞ்ச் எடுக்க போறாரு அப்படிங்கறத தான் வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த டீசர்லயே பிடிச்சது இந்த வாலியோட ரெஃபரன்ஸ் வச்சதுதான். அது வாலிக்கு இல்ல படத்துக்கு தான் எனக்கு தெரியும். ஆனா நமக்கு தெரியும், ஏகே ஃபேன்ஸுக்கு தெரியும் அது வாலின்னு. ஏன்னா எடுத்தது ஆதிக்கு, அவரே ஒரு ஏகே ஃபேன் அப்படிங்கும்போது அசால்ட்டா பூமரை போட்டுட்டு அப்படியே மென்னு அப்படியே ஸ்லோவா அந்த வாலில ஒரு லுக் விடுவார் தெரியுமா. வில்லனாவும் இருக்கும், எதுவுமே பேச மாட்டோம், ஆனா வில்லனிசத்தை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாமே அதுல காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த கன்னை பார்த்து அந்த மிஷியூன்னு சொல்றது ஃபேன்ஸுக்கு செம்மையா கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனா ஒரு கன்னை பார்த்து தான் வந்து சொல்றாரு அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. இதுதான் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் அங்கங்க நோட் பண்ணது. இது இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த டீசருக்குள்ள இருக்கு. திடீர்னு வந்து ஒரு இடம் வந்து வெடிக்குது, அந்த இடத்த வந்து நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா அது வந்து ஒரு சிம்பிளோட இருக்கு. அந்த சிம்பிள் என்ன அப்படிங்கறத சர்ச் பண்ணோம்னா அது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிளிப் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வருது பாத்தீங்களா. அங்கேயும் பாத்தீங்கன்னா உள்ள எல்லாமே வந்து அந்த ஃபாரினர்ஸ் இருக்கிற மாதிரி, அவங்க எல்லாத்தையும் வந்து இது பண்ற மாதிரி, சுடுற மாதிரி, இந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட அவரே வந்து அவர் இருந்த இடத்த அழிக்கிறாரா, இல்ல அவரோட இடத்துல இருந்து வேற யாரும் பண்ண தப்பா, இல்ல அவரும் அப்படி ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்ட ஆட்களை ரிவெஞ்ச் எடுக்கிறாரா அப்படிங்கிறது எல்லாமே உள்ள நம்ம இன்னும் விலாவாரியா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டீசருக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிறவர் வந்து அதை ஓபன் பண்ணிட்டு வரியா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது என்னன்னா, ஜெயிலுக்குள்ள போன ஏகே ஜெயில இருந்து வெளியே வர்றாரு. உள்ள இருக்கிற ஏகேவே வந்து ரொம்ப கொடூரமான ஒரு ஏகே தான். அவரே ஒரு தப்ப உணர்ந்து உள்ள போயிட்டு வெளியே வந்து பெரிய ஒரு சம்பவம் பண்றாரு. அது காரணமானவங்க எல்லாத்தையும் செய்ய போறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இந்த கதை நினைக்கிறேன். இது இல்லாம வேற ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாவோ இல்ல வேற ஏதாவது நீங்க நோட் பண்ணது நான் சொல்லாம இருந்தா அதையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோக்களை சந்திப்போம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஏப்ரல் 10 தியேட்டர்ல போய் சந்திப்போமாமே.